Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தலைப்பு வைக்கும் போது கேட்டா என்னுடைய பல்லவியை பயன்படுத்துறாங்க. அதனால நீங்க என்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும் சொல்ல பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப அதீதமா இல்லை. நான் கேட்குறேன். நான் சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு வச்சுங்க. சிறகடிக்க ஆசைன்ற லைன் என்னுடைய லைன் எடுத்துட்ட நீ அப்படி சொல்ல முடியுமா? ஏற்கனவே இங்கே இளையராஜா பிரச்சனையே ஒரு பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. காப்பிரைட் பிரச்சனையை கலாய்க்க தான் செய்வாங்க. ஜனநாயகன் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவரே அரசியல் சார்ந்துக்கும் போது நடிகரே அதில் இருக்க ஹீரோவே அரசியல் சார்ந்து தானே இருக்கிறாரு. ஸோ அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுல என்ன இருக்குது? படம் வராமல் வெளியே தடுத்தாங்கன்னா அது அரசியல் ஆகிடும். விஜய் சொல்லலை, மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜயோட கடைசி படம் தான். நான் சொல்கிறேன் விஜயோட கடைசி படம் அது கிடையாது. இன்னும் கூட படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொம்பளை பொறுக்கிகள் இருக்க தான் செய்கிறான், ஆம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு சைடு மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது சொன்னால் ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது, கசப்பாக இருக்குது. சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? சமீபத்தில் ஒரு சர்ச்சை பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இது மாதிரி பாடல் வரிகள் எல்லாமே படத்தோட டைட்டிலா வைக்கிறாங்க. நாகரிகம் கருதி என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, இது ஒரு அநாகரிகமான செயலா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சார். இதை நீங்க ஏற்கனவே இங்க காப்பிரைட் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இங்க ஒரு விஷயம் வேணால் வைரமுத்து சொல்கிற ஒரு விஷயம் ஏற்றுப்பேன். நான் கூட பார்த்தேன் அவர் சொல்லியிருந்ததை. முதல்ல அவர் என்ன சொல்ல கேட்டால் என்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்கிறார்ல, அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே இங்கே காப்பிரைட் பிரச்சனையும் இளையராஜா பிரச்சனையும் ஓடிட்டுருக்குது. அவருக்கே உரிமை இல்லைன்றாங்க. அந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. தலைப்பு வைக்கும் போது கேட்டால் என்னுடைய பல்லவியை பயன்படுத்துகிறாங்க, அதனால் நீங்கள் என்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும் சொல்ல பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப அதீதமாக இல்லை. நான் கேட்குறேன், ஒரு லைன் பாடல் லைனில் ஒரு வரியை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? நான் கேட்குறேன். எந்த பாடலாவது இருக்கட்டும், வைரமுத்து பாடல் கண்ணா ஒரு பொன் மாலை பொழுதே எடுத்துப்போம். என்ன பொன் மாலை பொழுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்ச வார்த்தையாது சொல்லுங்கள்? தமிழ்லேருந்து இல்லை, இது ஒரு பொன் மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு வருதுன்னா அது என்னென்னா பொன் மாலைன்றது இவர் ஏதாவது கண்டுபிடிச்ச வார்த்தையா? நான் ஒரு பல்லவியை எடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதெல்லாம் எங்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதீதமானது. மற்றபடி நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள். என் பாடல் பல்லவிலேருந்து ஒரு லைன் எடுத்து நீங்கள் படத்தில் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்கும். ஒரு டைட்டில் தேங்க் கார்டு போட்டுடலாம், அவ்வளோதான். ஆனால் என்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நீங்கள் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் அதீதம். இதெல்லாம் தமிழ் சினிமா வளர்க்கறதுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆங்கில தலைப்புகள் பயன்படுத்துகிறாங்கன்றது சொல்கிறீங்க, அது தவறு. அது பார்த்தீங்கன்னா கலைஞர் பார்த்தீங்கன்னா மானியமே கொடுத்தார். தமிழில் பேர் வைக்கிறவங்களுக்கு வைக்கிற படங்களுக்கு மானியம் கொடுத்தாரு. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சஜஷன் வேணால் சொல்லுங்கள், அரசுக்கிட்ட வலியுறுத்துங்க, அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என் பல்லவியை பயன்படுத்தினா அதுக்கு எனக்கு முதல் ஸ்டெப்பாக என்கிட்ட அனுமதி கேட்குறீங்க. அப்போ அனுமதி வாங்கலைன்னா அப்போ அதுக்கு ஒரு காப்பிரைட் கேட்பீங்களா என்ன? அது அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்டால் என்கிட்ட அனுமதி பெறணும்னு சொன்னார்ல, அது ரொம்ப தப்பு. அந்த வார்த்தையை அவர் பாடல் வரியில் எழுதக்கூடிய வார்த்தை எல்லாமே அவர் கண்டுபிடிச்சது கிடையாது. தமிழ் இருக்கிற சொற்கள் ஒரு வார்த்தையை தானே அவர் பயன்படுத்துகிறாரு. எந்த பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஆங்கிலமே கலக்காமல் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரா? சொல்லி பார்க்கலாம். நிறைய இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த லைன் சரியில்லை. அவர் சொன்னதில் கேட்டால் எங்கிட்ட அனுமதி பெறணும், என்னுடைய பல்லவியை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் சினிமாவுக்கு டைட்டில்னால் என்னுடைய அனுமதி பெறணும் சொல்கிறது அது ஏற்றுக்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கிறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும், அவர் பேரை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கல்ல, அணிகலன்லாம் அணிகிறாங்க, அதனால் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமான்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்படிதாம்மா கலாய்ப்பாங்க. அவருக்கு நானே பார்த்தேன், ரொம்ப ஓவரில் இதெல்லாம். பல்லவியை பயன்படுத்தினா உடனே கேட்டான், நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நீங்கள் கண்டுபிடிச்ச வார்த்தையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நிறைய சொல்ல முடியும். நம்ம சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு வச்சுங்க. சிறகடிக்க ஆசைன்ற லைன் என்னுடைய லைன் எடுத்துட்ட நீ அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. அவர் சொன்னதில் ஒரு வார்த்தை வேணால் தமிழில் பேர் வைங்க, பாடல் வரிகள்லேருந்து நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது கரெக்டு. அப்படி தானே டிவி சீரியல்லாம் எடுக்கிறாங்க. சிறகடிக்க ஆசைன்றது நான் டிவி சீரியல் எடுக்கிறாங்கல்ல, சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் டைட்டில் வேணுன்னா நீங்கள் பாடல் வரியிலேருந்து நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறது சரி. ஆனால்
எங்கிட்ட நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்குங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அது கலாய்ப்பு தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஏற்கனவே இங்கே இளையராஜா பிரச்சனையே ஒரு பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது, காப்பிரைட் பிரச்சனையை. ஸோ அதனால் அது வந்து கலாய்க்க தான் செய்வாங்க. ஜனநாயகன் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல் வந்து விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இது எதனால சார்? முதல்ல தயாரிப்பாளர் தான் சொல்லணும். படத்துக்கு தயாரிப்பாளர் கிடையாது, கதாநாயகன் தான். சரிங்களா? ஸோ தயாரிப்பாளர் எடுத்த ஒரு டெசிஷனை ஒரு வேளை இவர் சொல்கிறாரான்றது ஒன்று தெரியல. ஒன்று இல்லை இவர் வந்து கோ ப்ரொடியூசரான்றது நமக்கு இன்னும் படம் வந்தால் தான் தெரியும். ஆனாலும் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, இங்கே பல அரசியல் பேசப்படுது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ டான் பிக்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து கேட்டிங்கன்னா அரசியல் சாராதவங்களுக்குன்னு சொல்கிறார்ல, இங்கே அரசியல் சாராதவங்க யார்? அவரே அரசியல் சார்ந்தானே இருக்கார். விஜயே அரசியல் சார்ந்த தாவேக்காவோட தலைவர் தானே அவர். அப்போ அவரே அரசியல் சார்ந்திருக்கும் போது வந்து நடிகரே அதில் இருக்க ஹீரோவே அரசியல் சார்ந்து தானே இருக்கிறாரு. ஸோ அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுல என்ன இருக்குது? அரசியல் சார்ந்த இருக்கனால அந்த படத்தை வெளியிடாமல் தடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அப்படி கிடையாது. ஏற்கனவே அவருடைய படங்கள் எல்லாமே வெளியாகும் போது பல சிக்கல்கள் வருமா, அது நடந்து தானே இருக்குது. ஆளுங்கட்சி பல சிக்கல்கள் வந்து கொடுக்க தான் செய்யுது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோமே. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கே அனுமதி இல்லைன்ற மாதிரிலாம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். லியோ படத்துக்கு நடந்ததில்ல. ஸோ அதனால் என் பார்வைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் நெருக்கடிகள் வரும், ஆனால் அதை தாண்டி தடுக்க முடியாதுல்ல. ஏன்னா விஜய் போன்ற ஒரு தடுக்க தான் வந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுங்க அவதாரம் பெருசாக இருக்கும், அடுத்தடுத்த நிலைக்கு போகும். ஸோ தடுக்கிறது, அதனால் தடுத்தாலும் சிக்கல் தான். அதனால் சில நெருக்கடிகள் கொடுப்பாங்க. அந்த நெருக்கடிகள்லாம் வந்து கடந்து வந்து ரஜினி படத்தையும் ரஜினி படத்தையும் விஜய் படத்தையும் வந்து அஜித் படத்தெல்லாம் தடுக்க முடியாதுமா. பெரிய இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டார் வேல்யூ இருக்குது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர். அது ரஜினியாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும். ஸோ இவங்க படத்தெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அதனால் சில சிக்கல்கள் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சிக்கல்கள்லாம் கேட்டால் நெருக்கடி அரசியல் காரணமாக இருக்கலாம். இப்போ பராசக்தி ஷூட்டிங்கே சிக்கலாக்கி இல்லையா. இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து கேட்டால் இந்த ரைடு இதெல்லாம் விட்டு அது யார் பண்ணுறாங்க, மேலேருந்து பண்ணுறாங்க, சென்ட்ரல்லேருந்து. ஸோ அது மாதிரி தான் இதுவும் கேட்டால் லோக்கலில் கேட்டால் தியேட்டர் கொடுக்குறதுல இல்லை அந்த மாதிரி ஏதாவது சிக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வளர்ச்சியை தடுக்க முடியாது யாருமே. இது வந்து படத்தை தடுக்கிறது விஜயோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ அரசியல் ஆயிடும். இப்போ படத்தை தடுத்தாங்கன்னா அது யாராக இருந்தால் சொல்கிறேன், படம் வராமல் வெளியே தடுத்தாங்கன்னா அது அரசியல் ஆகிடும். அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ மன நெருக்கடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அது இந்த மொழியிலலாம் பரவாயில்ல, மற்ற மொழிகள்லையுமே அவங்க வந்து அரசியல் சாராதவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். அது ஒரு வகையில் நல்லது தானே. தேவையில்லாமல் சர்ச்சைகள் இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஒன்று காங்கிரஸை சார்ந்திருக்கலாம், மற்ற மொழிகளில் இல்லை பிஜேபியை சார்ந்தவங்க இருக்கலாம், இல்லை அந்த லோக்கல் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லையா, வேற்று மொழியில் இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும். இப்போ கர்நாடகாலாம் கேட்டால் ஒன்று பிஜேபி சார்ந்தவங்க இல்லை காங்கிரஸ் சார்ந்தவங்க தான் இருப்பாங்க, ரெண்டு கட்சி சார்ந்தவங்க. ஸோ அரசியல் சாராதவங்களுக்கு கொடுக்கறதுன்றது நல்ல முடிவு தான்றாங்க. சர்ச்சை இல்லாமல் போகும், அங்கே அரசியல் ஆகாது. இல்லை, படம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான், அரசியல் சம்மந்தப்பட்ட படம் தான். வந்து விஜயோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. அது வந்து விஜய் சொல்லலை, மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயோட கடைசி படம் தான். நான் சொல்கிறேன் விஜயோட கடைசி படம் அது கிடையாது. நான் சொல்கிறேன் விஜய் சொல்லாத வரையிலும் அது கடைசி படம் கிடையாது. விஜய் இன்னும் கூட படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து மற்றவர்களால் வந்து இது கடைசி படம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து கேட்டால் விஜய் வந்து அரசியல் பேசுகிறாரு, அது படத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது, எல்லாம் உண்மைதான். ஒரு பேர் கூட தளபதி வெற்றி கொண்டார், அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாமே அப்படி இருக்கும்போது இது வந்து கேட்டால் அரசியல் கட்சி சாராதவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது சரியான நடவடிக்கை தான், பிரச்சனை இல்லாமல் போகும். வாடிவாசல் படப்பிடிப்பு வந்து தொடங்க போகிறதா அறிவிப்புகள்லாம் வெளியாக போகுதுன்ற மாதிரி தகவல்லாம் வெளிவந்திருக்கு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களும் சிம்பு அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தக் லைஃப் படம் வந்தனால தான் சிம்புவை கைவிட்டுட்டு சூர்யா கிட்ட போகிறாரா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே வாடிவாசல் தான் முதல்ல பேசப்பட்டது, அதுக்கப்புறம் கைவிட்டாங்க. அது ஏதோ பேச்சுவார்த்தையில் வந்து எல்லாம் அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டு வரட்டுன்ற மாதிரி சூர்யா வந்து அடுத்த பட வேலைக்கு போயிட்டார். இப்போ வந்து என்னென்னா வந்து சிம்பு இந்த படம் வந்துருக்கிட்டால் சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ இந்த ப்ராஜெக்டை வேணான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கலாம் ஒரு வேளை. இப்போ தக் லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆனதுனால அந்த பிரச்சனை அதை கைவிட்டுட்டு வாடிவாசல் முடிச்சிடலாம். வாடிவாசல் நிறைய இருக்குது.
இப்போ அவருடைய சொந்த படம் தயாரிப்பு இருக்க மனுஷன்ற படம் சிக்கலில் இருக்குது, அது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் கோர்ட்டில் இருக்குது. இன்னொன்று பேட் கார்ல்னு ஒரு படம் வந்து கேட்டால் சென்சார்லேருந்து வெளியே வராமல் அப்படியே அது ஒரு பக்கம் இருக்குது. ஆஸ்கர்ன்ற படம் தயாரிச்சிட்டு அதுதான். அதனால் இப்போ இந்த படம் வந்து என்னென்னா வாடிவாசலா அல்லது வந்து சிம்பு வச்சு வந்து இருக்குதா இல்லை வடசென்னை போகிறதா இந்த மாதிரி யோசனையில் இருந்தார். இப்போ வாடிவாசல் இருக்க ஒரு கிராமிய சூழலில் ஒரு படம் கொடுக்கலான்ற மாதிரி டெசிஷன் எடுத்திருக்கிறாரு. முதல்ல பேசப்பட்டது இதுதான். சூர்யாவோட இணைஞ்சு வாடிவாசல் தான் முதல் பேசப்பட்டது. ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் அவரால் எடுத்துருக்கலாம் அவரால். அதுக்கு முன்னாடி வடசென்னை வந்து 2 வந்து வடசென்னை 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. பட் ஆனால் அடுத்த வருஷம் வடசென்னை 2 வரும் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னாங்க. இப்போ இந்த படம் வந்து வாடிவாசல் போயிட்டாங்கன்னா அது தள்ளி போக தானே செய்யும். ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து சிம்பு வச்சு ஒரு பேச்சு ஓடிச்சு, ஒரு 4 நாளாக ஓடிட்டு இருந்து. இந்த தக் லைஃப் பிறகு வந்து கேட்டினா வந்து வெற்றிமாறனோட வந்து சிம்பு இணைகிறாரு. ஏன்னா 49 வந்து இந்த டான் பிக்சர்ஸ் வந்து சிக்கலானதுனால 49 வந்து கைவிட்டுட்டு இவரோட வெற்றிமாறனோட கை கோக்குறாரு சிம்புன்ற மாதிரி இருந்தது. இப்போ அது நடக்கலை. ஸோ இதுவும் உத்தரவாதமாக எந்த செய்தியே இல்லை. சிம்பு தரப்பில் சரியான ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு சரியான நபர்கள் இல்லை. சிம்பு தரப்பில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாரிட்டி கொடுக்கணும். ஒரு மீடியாவில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை. ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷனே வந்து இருக்குது. அவர் 49 வந்து வராரு, 50 என்ன ஆகுது, 51 வரைக்கும் படம் இருக்குது இப்படின்னு இருக்கிறத விட ஒரு கிளாரிட்டியாக ஒரு கிளியராக வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு அறிக்கையாக இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவர் பண்ணுறாருன்ற மாதிரி இல்லை. மேடையில் இப்போ இவர் போகிறாருல, இப்போ தனுஷ் மேடையில் ஏறி பேசுகிறாருல, இப்போ தனுஷ் வந்து மேடையில் ஏறி பேசுகிறாருல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருல, ஒரு படம்லாம் வந்து இப்போ நான் கேட்குறேன், இப்போ தக் லைஃப் படம் இருக்குது, ஏதாவது தக் லைஃப்பில் வந்து தனியாக ஒரு நேர்காணல் ஏதாவது வந்து சிம்பு கொடுத்தாரா? கொடுத்துருக்கலாம்ல. தனியாக ஒரு நேர்காணல் ஒரு மீடியாவில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து கொடுக்கவே இல்லை. அந்த படம் ப்ரொமோஷன் பண்ணுறதுல அந்த இடத்துல வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து உட்காந்து பேசுகிறா தவிர தனியாக வந்து அவர் எதுவும் பேசவே இல்லை தக் லைஃப்பில். அதுவே ஒரு மைனஸ் தான். அவர் தரப்பில் வந்து அறிக்கையெல்லாம் தேவையில்லை. இதுனா அரசியலாக இது அறிக்கை கிடையாது. ஒரு மீடியாவை வந்து மீட் பண்ணி அவர் பேசுகிற அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு அடுத்து அவருடைய ப்ராஜெக்டுகளை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை. அது வந்து அதனால் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது சிம்பு தரப்பில். என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், சிம்புவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் ஒரு ஃப்யூச்சர் பற்றி எதுவுமே வந்து இங்கே கிளாரிட்டி இல்லாமல் அப்படியே உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு உருட்டுறான். எதுவுமே கிளாரிட்டி இல்லாதனால அவன் இஷ்டத்துக்கு உருட்டுறான். அவர் வந்து வெற்றிமாறனோட இணைகிறாரு அப்படின்னு யார் சொன்னாங்க? சொல்லப்பட்டது, பேசப்பட்டது அப்படி தான் சொல்கிறாங்க. சிம்பு தரப்பில் வந்து ஏதாவது இருக்கான்னா இல்லை. அப்போ 49 என்ன ஆகும்? 49 பற்றி எதுவும் தகவல் இல்லை. 49 ஆரம்பித்தாங்களா இல்லையா? இப்போ டான் பிக்சர்ஸ் என்ன ஆகும்? ஸோ அப்போது சிம்பு தரப்பில் வந்து 50 இருக்குது. சிம்பு அவர் தான் ஓன் ப்ரொடக்ஷன் கூட சொன்னாங்க. அப்புறம் 51 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வத் மாரிமுத்தோட இணைகிறாரு. இதெல்லாம் வந்து அப்படி அதாம்மா இப்படியே வந்து சொல்லிட்டு இருந்தால் எப்படி? அது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்ற ஒன்று. சிம்புவே பேசணும் ஏதாவது ஒரு மீடியாவில் வந்து என்ன அவருடைய தக் லைஃப்பை பற்றியே கூட பேசிடலாம், அவருடைய அனுபவத்தை பேசிடலாம் படத்தில். ஒரு கேப் இருக்கிறதா பார்க்குறேன் நான். சிம்புவுக்கும் ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு கேப் இருக்குது. சிம்புவுக்கும் மீடியாவுக்குமே ஒரு கேப் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கணிப்பு சரியாக தவறுன்னு தெரியல, அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுதான், அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக பேசக்கூடிய சிம்புக்கிட்ட வந்து மீடியாவில் வந்து பண்ணால் ஒன்றுமா இது பண்ண முடியாது. பேச வேண்டியதை கரெக்டாக பேசுகிறார். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவர் தான். ஸோ அதனால் மீடியாவை சந்திக்கிறதுக்கெல்லாம் வந்து சிம்புக்கு வந்து அந்த நெருடலோ அந்த அச்சம் இதெல்லாம் கிடையாது. கிளாரிட்டி இல்லைன்ற நான். ஒரு கிளாரிட்டி இல்லாத வந்து அப்படியே நம்ம வந்து உருட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. வலைபேச்சில் உருட்டுறானுங்கன்னா அவனுக்கு இஷ்டத்துக்கு உருட்டுவானுங்க. இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவானுங்க, நாளைக்கு ஒன்று பேசுவானுங்க, நாளைக்கு மறுநாள் அதை விட்ரா பண்ணிப்பானுங்க, அதை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை பேசுவானுங்க, அப்படியே போவோம். நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. ஒரு கிளாரிட்டி இல்லைன்ற ஒரு மீடியாலேயோ இல்லை பிரிண்ட் மீடியாலேயோ ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா அப்போ அதை வச்சு மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். ஸோ மீடியாவும் சந்திக்காத நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாமளாக ஒரு கற்பனையாக வந்து கேட்டினா அதில் வந்து இதில் வராரு, வெற்றிமாறனோட கை கொடுக்குறாரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, நம்ம பேச முடியாதுல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நடிகை யோகலட்சுமி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னமும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா தமிழ் சினிமாவில்? அவங்க என்ன சொல்ல வராங்க? அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வாய்ப்பு தருவேன்ற மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்னோட நிலையில இருந்து தான் நான் வாய்ப்பு தருவேன் இருக்காங்க. மகிழ்ச்சி. அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் நடிக்கிறது தான் சரியான நல்ல நடிகைக்கு ஒன்று கேட்டினா வந்து அடையாளம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல்
இதே மாதிரி நடிக்கணும். இது மாதிரி எல்லா நடிகைகளும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேச்சுக்கே இடமெல்லாம் போயிடும். அது இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கா? ஆமாம், எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி கேட்குறதுனா நான் ரொம்ப டீப்பாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கே எல்லா சமுதாயத்தை சினிமாவில் மட்டுமே இல்லை, பொம்பளை பொறுக்கிகள் இருக்க தான் செய்கிறான், ஆம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க. இப்போ இப்படி சொன்னான்னா அவனு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொம்பளைங்கள்லாம் இவர் ஆம்பளை பொறுக்கின்னு சொல்கிறார். அப்படி கிடையாது. இந்த பரந்துபட்ட சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் 2 தரப்புலேயும் இருக்கிறாங்க. ஆண்களில் எப்படி பொம்பளை பொறுக்கிகள் இருக்காங்களோ அதே மாதிரி பெண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு சைடு மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். என்னென்னு கேட்டால் அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லு. எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் அப்படி இருப்பான், 2 பேர் அப்படி இருப்பான், 100 பேரில் 10 பேர் அப்படி இருப்பான். நாம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கிறோன்றது தான் முக்கியம். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம், பர்சனல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் நல்ல வகையில் நம்ம டிசைன் பண்ணிட்டு போனோம்னா ஃப்யூச்சர் உடலும் ஹெல்த்தியாக இருக்கும். உடலும் கெடக்கூடாது, உள்ளமும் கெடாமல் வாழணும். நம்ம அடிப்படை தேவை ஒழுக்கம். ஒழுக்கமாக இருந்தால் சிக்கலே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சிக்கலே கிடையாது. அவங்களா விரும்பி போனால் பரவாயில்ல, யாரையும் வற்புறுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொன்னேன். விரும்பி போனால் கூட தப்புன்னு சொல்கிறேன் நான். அது என்ன விரும்பி போகிறது? பொறுக்கித்தனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நான் விரும்பி போகிறது கேட்டேன். கெட்ட பழக்கம்னு தெரியுது, அதை விரும்பி செய்கிறதுன்னா எப்படி அது சரியாக இருக்கும்? செய்யவே கூடாதுன்ற நான். விரும்பி செய்கிறதுலாம் கிடையாதுங்க. அது அவங்க தனிப்பட்ட கூட ஒழுக்கம் தவறுனா அது வந்து இன்னைக்கு சரியாக இருக்கும். வேலியை தாண்டிய வெள்ளாடு என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெட்டுப்பட்டு வீழ்ந்து கிடக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு என்ன சொன்ன, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆட்டு பட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டிக்குள்ளேயே வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம வாழ வைக்கிறது நமக்கு பாதுகாப்பு. இல்லை நான் சுதந்திரமாக நான் வந்து போவேன்னு சொன்னால், இதோ இப்போ ஒன்று பார்த்தோம்ல, இந்த கொடுங்கையூரில் ஏதோ ஒரு லேடி பார்த்தோம்ல, அவன் ஏதோ ஒரு மர்டர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ கூட கொஞ்சம் சமீபத்தில் கூட அந்த கொடுங்கையூரில் ஒரு பார்த்தோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் ஆகும். ஒழுக்கமாக இருக்கணும். இதில் ஒழுக்கம் கெடுறதுல என்ன, விரும்பி ஒழுக்கம் கெடுறது, விரும்பாமல் ஒழுக்கம் கெடுறது. ஒழுக்கமாக வாழணும் தான் நான் சொல்கிறேன். ஒழுக்கமாக வாழ்ந்தால் சிக்கல் கிடையாது. ஆனால் சொன்னால் ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கசப்பாக இருக்குது. சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து ஒழுக்கத்தோடு வந்தால் பிரச்சனை கிடையாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.